சார் உங்களுக்கு வயசே ஆகாதா? இந்த ஒரு கேள்வியை தான் இயக்குனர் மணிரத்னம் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்கள் காதலிக்கிறதுக்கும் படம் எடுத்தாரு, இப்போ அவங்களோட பசங்க காதலிக்கிறதுக்கும் படம் எடுத்துட்டு இருக்காரு. சில படங்கள் தவிர்த்து அவரோட மத்த படங்கள் மாதிரி இந்த ஒரு படமும் காதலை சுத்தியே தான் இருக்கு. இதுல கதை களத்தை மாத்திரம் லே லடாக் பகுதிகளுக்கு கொண்டு போயிட்டாருங்க. ஹீரோ பைலட், ஹீரோயின் டாக்டர், ஏர்போர்ஸ்ல வேலை செய்யறாங்களா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே வேலை செஞ்சாங்கன்னா கூட்டிட்டு ஊர் சுத்துற மாதிரிலாம் காமிக்க முடியாது. பட் வெளியில இருந்து ஒரு கல்யாணத்துக்காக உள்ள வந்திருக்காங்க, ஏர்போர்ஸ்ல வந்து யாரோ தங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், ஊர் சுத்த மாதிரிலாம் காமிக்க முடியும். அடுத்ததா வந்து காதலுக்கு அடுத்தபடியா கதையில வர்றது வார் சிச்சுவேஷன். ரங்தே பசந்தி மாதவனுக்கு அப்புறமா தமிழ் ஹீரோ ஒருத்தர் ஏர்போர்ஸ்ல பைலட் ஆகிறது இப்போதான், அதுவும் ஃபைட்டர் பைலட். சோ ஸ்டன்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். மலை சரிவுல இறங்கி வர்ற மாதிரி இருக்கிறது ஹீரோ ஹீரோயினா இல்ல வேற யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஏன்னா படத்துல இன்னும் சில கீ ரோல்ஸ இவங்க ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணல. சோ கதை என்னவா இருக்குன்னு யோசிச்சதுல, ஏர்போர்ஸ் சர்வீஸ்ல இருக்கிற ஆபீசர் காதல் வசப்படுறாரு. எல்லை பகுதியில சர்வேலன்ஸ்ல அவரோட பிளேன் சுட்டு வீழ்த்தப்படுது. சோ அந்த பகுதியில எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறார். கடைசியில அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதா இருக்கலாம். இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கார்த்தி பாலைவனத்துல வர்ற ஒரு சீன் கூட இருக்குங்க. சொல்ல முடியாது, சில நேரத்துல வந்து ஹீரோயின் காதல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு சோகத்துல போய் சுத்துற மாதிரியா கூட வச்சிருக்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா தொர்த்தி காதலிச்சு காதலை ஒத்துக்கிற காதலி ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, அது வந்து உன்னோட வேலையை விட்டுரு அப்படின்றது. சோ ஒன் லாஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வார் ஜோனுக்குள்ள ஃபைட்டர் பிளேன் எடுத்துட்டு ஹீரோ போறார். அப்புறம் என்ன ஆகுது? இதுவும் கூட கதையா இருக்கலாம். எங்களோட கற்பனை குதிரையை தட்டி விட்டதுக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சு. உங்களுக்கு எப்படியாவது புதுசா இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்டுங்க. மொத்தத்துல செம்மையான லொகேஷன்ஸ்ல காதலர்களுக்குள்ள வர ஊடல் கூடல், அப்புறம் மெய் சிலுக்க வைக்கிற நாட்டுப்பற்ற டன் கணக்குல உள்ள ஓட வைக்கிற பிஜிஎம்ஸ், அதுக்கேத்த சிச்சுவேஷன்ஸ்னு மணி சார் ஃபார்முலால இருந்து இன்னி கூட பிசகாத மாதிரி படம் இருக்கும்னு இந்த ஒரு ட்ரெய்லர் சொல்லுது. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அது டிஓபி ரவிவர்மன் சார் தாங்க. தேடி எடுத்த பிடிச்சிருக்காரு. கலர்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. ஆனா அலைப்பாயுதே சக்தி டைலாக் மாதிரி பல வருஷம் கழிச்சும் இந்த ஒரு ட்ரெய்லர்ல கடைசியில ஒரு டைலாக் பேசப்படுமானா இல்லைங்க. அந்த சாம் மாதவனுக்கு மட்டும்தான், அந்த டைலாக் அலைப்பாயுதேக்கு மட்டும்தான். மணி சார் லெவலுக்கு ஆவரேஜான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு நாங்க முடிச்சுக்கிறோங்க.